Good evening, everybody. On behalf of this skit team, I welcome you all to enjoy a short skit regarding vigilance awareness. ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்தி ரெடி பண்ணது. ஸோ நிறை குறை ஏதாவது இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க. நாங்களாம் கொஞ்சம் பாவம் தான். கைண்ட்லி bear with us. Let us start the play. Scene 1. It's a very normal day in a central government office. அந்த முக்கியமான பேப்பர் இருக்கா? அப்புறம் நான் ஒரு வருஷமா இந்த ஆஃபீஸில் அலைஞ்சிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா இருந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா பென்ஷன் எப்போ மேம் தருவீங்க? நீங்க அப்ளை பண்ணிட்டு வீட்ல தூங்கிட்டு இருப்பீங்க. எல்லா ஃபைலும் இங்க ப்ராசஸ் ஆகுமா? முக்கியமான பேப்பர் கொடுங்கம்மா. பேப்பர் கொடுத்தாதான் இங்க எல்லாம் நடக்கும். நம்ம எல்லா டாக்குமெண்ட்டையும் பேசு, அப்பதான் எல்லாம் பார்க்க முடியும். பேப்பர் இல்லம்மா, பேப்பர் இருந்தாதான் இங்க வேலை நடக்கும். எல்லா பேப்பரும் எடுத்துக்கிட்டோம். எதுவும் இல்லை மேம். எல்லா ஆல் டாக்குமெண்ட்ஸ் நான் கமிட் பண்ணிடுறேன். பேப்பர் வேணுமா? கொஞ்சம் சொல்லுமா. வாங்க வாங்க, நானே சொல்லி தரேன். கொஞ்சம் பிரச்சனை பண்ணாத கூட்டிட்டு மாமா. மேடம் இங்க பாருங்க. நீங்க நில்லு, நான் இப்ப வரேன். மேடம் அடுத்த தொல்லை வந்துச்சா? என்னாச்சுமா என் பென்ஷனு? சரி, எத்தனை மாசமா நான் என் பென்ஷனுக்காக உங்கள்கிட்ட வந்து கேட்கும் போதெல்லாம் நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லை, இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லை, ஆதார் இல்லை, பேன் கார்டு இல்லை, எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன்மா. எல்லா சர்டிஃபிகேட்டையும் கொடுத்துட்டேன். அப்ப இனி என் டெத் சர்டிஃபிகேட் தான்மா கொடுக்கணும். ஏமா இப்படி அநியாயம் பண்றீங்க? சார் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல முடியாது சார். டாக்குமெண்ட் வேணும், அது இருந்தாதான் இங்க ப்ராசஸ் நடக்கும். அம்மா, அவரை கூட்டிட்டு போமா. வாங்க, நான் சொல்றேன். அங்கே ஒரு ஆள் இருக்கு. வாங்க வாங்க வாங்க. நீ வாங்க சார். அந்த முக்கியமான பேப்பர் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னம்மா முக்கியமான பேப்பர்? ஒவ்வொரு நேரம் இதுதானம்மா சொல்றீங்க. சார், உங்களுக்கு புரியவே இல்லையா? காந்தி தாத்தா தான் வேணும். ஏம்மா காந்தி தாத்தாவா? அது என்னதுமா காந்தி தாத்தா பேப்பர்? இந்தியால இருக்குங்க, ஆனா காந்தி தாத்தாவை தெரிய மாட்டேங்குது. அந்த துட்டு, காசு, மணி அதுதான் வேணும். தெய்வமே, இது என்னையே அநியாயமா இருக்குது. அந்த காந்தி மாத்திரம் இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தா உங்களை நான் சுட்டு போட்டிருப்பாரு தெரியுமா? நாட்டுக்காக அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்து இன்னைக்கு நீங்க இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் அநியாயம். அந்த காந்தி தாத்தா வந்தா கூட இந்த காந்தி தான் வரணும், இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. போயிட்டு வீடு பேசுற இருக்காது, போய் அந்த பேப்பர் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்மூத்தா முடியும். என்ன மேடம் நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த சாலை செய்துட்டு அவங்களோட ரிட்டையர் பென்ஷன் கேட்டு வந்திருக்காங்க. அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு கூட நீங்க இப்படி லஞ்சம் கேட்குறீங்களே, இதெல்லாம் நல்லாவா மேடம் இருக்கு? உங்களுக்கு என்ன சார், பல்ல இருக்கவன் பக்கோடா சாப்பிட்றான். நீங்க இன்னும் எக்ஸல்ல தானே ஆஃபீஸ் வந்துட்டு இருக்கீங்க. நான் இனோவா கார்ல வந்துட்டு இருக்கேன். நீங்க வாடகை வீட்டுல தானே இருக்கீங்க. எனக்கு 2 பங்களா இருக்கு. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இப்படிதான். என்னன்னையும் போங்க மேடம், உங்ககிட்டலாம் சொல்லி உங்களை திருத்த முடியாது. உங்களுக்குலாம் பட்டாதான் புத்தி வரும். சரி, நாங்க பாத்துக்கிறோம், உங்க வேலையை பாருங்க. என் மகளுக்கு கல்யாணத்தை வேற வச்சிருக்கேன். இங்க வந்து ஆபீஸுக்கு போனா பணம் இல்லை, பணம் தரமாட்டோம்னு கஷ்டப்படுத்துறாங்க. நான் என்ன செய்வேன்? அண்டோட எனக்கு ஒரு விடிவு வேலை இல்லையா? யார் இது? ஆனந்தோட அப்பா இல்ல? ஏன் தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு? அப்பா அப்பா, என்னம்மா? என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு என்ன புரியலையா? ஏன் தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? என்னத்தம்மா சொல்றது? என்னாச்சு? அதாவதுமா, என்னுடைய மகா கல்யாணத்துக்காக நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு வரனை கூட்டிட்டு வந்தேன். சரி, ஆனா எனக்கு 1.5 வருஷம் அந்த பென்ஷன் ஆபீஸுக்கு அலையிறேம்மா. ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த டாக்குமெண்ட்ஸ் இல்ல, இந்த பேப்பர் இல்ல, அது இது இல்லைன்னு சொல்லிட்டு என்ன திருப்பி அனுப்பிக்கிட்டே இருக்காங்கம்மா. பேப்பரா? என்ன பேப்பர்ப்பா? எல்லா பேப்பரும் வச்சீங்களா? டாக்குமெண்ட் எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாமே கொடுத்துட்டேம்மா. கொடுத்த பிறகு அநியாயமா இப்படி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு தான் நான் போய் கேட்டேன், ஏமா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல சொல்றா ஒருத்தி, இந்த காந்தி தாத்தா போட்ட நோட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கதை முடியும்னு சொல்றா. நான் என்ன செய்வேன்? என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு வந்து அழுதுட்டு போறாம்மா.
ஏமா இப்படிப்பட்ட ஒரு சொசைட்டில நம்ம வாழ்றோம்னு எனக்கு கேவலமா இருக்குமா? காந்தி தாத்தா நோட்டா? அப்பா லஞ்சமா கேட்டாங்க? ஆமாமா, என்ன சொல்றீங்க? உண்மையாமா, உண்மையாத்தான் சொல்றேன். இது மாதிரி எத்தனை குடும்பம் இன்னைக்கு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு, எவ்வளவு வேதனைகள் இருக்கு. ஆனா இப்படிப்பட்டவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, நல்லாவே இருக்க மாட்டாங்க. சரி டென்ஷன் ஆகாதீங்க. நான் உங்களுக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றேன், கேக்குறீங்களா? நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணுங்க. ஓகே, சொல்லுமா. பயமா இருக்குமா? நீங்க வந்து பயப்படாதீங்க, ஓகேவா? பி போல்ட். ஓகே, நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க அப்படியே செய்யுங்க, சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி. கையில வச்சுக்கோங்க, வருத்தமா வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு நீங்க நாளைக்கு போகும்போதுல நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே நீங்க செய்யணும், சரியா? தைரியமா இருங்க, பயப்படக்கூடாது. ஓகே, ஒண்ணும் நடந்துடாதுல்ல? ஒண்ணும் நடக்காது, பயப்படாதீங்க. நான் இருக்கேன், பி போல்ட். ஓகே, அப்புறம் வந்து எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, சரியா? நான் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணுங்க, சரிம்மா. ஓகேவாப்பா? சரிம்மா. மறந்துடாதீங்க. சரிம்மா, சரிம்மா. வேற ஏதாவது இருக்காப்பா? இல்லம்மா, இல்லம்மா, நான் நாளைக்கு நான் அங்க வந்துடுறேன். சரி, ஓகேப்பா. வேற எது இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, சரி. ஓகேவா? சரி, பார்க்கலாம். சரி. சொல்லிட்டேன். குட் மார்னிங். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கா? எல்லா பேப்பரும் இருக்குமா? பார்க்கட்டும் பார்க்கட்டும். இருக்குமா, இருக்குமா. இல்லை காமிங்க. அந்த முக்கியமான பேப்பர் தான் வேணும். இருக்கு இது கொடுங்க. உங்ககிட்ட கொடுக்க முடியாதுமா. ஏற்கனவே 1.5 வருஷமா அலைஞ்சு நான் கஷ்டப்பட்டது போதும். அந்த மட்டும் தான் கொடுப்பேன். அப்பதான் எனக்கு கதை நடக்கும். ஏன் அப்படி பேசுறாங்க? வேற என்னமா செய்யறது, எங்க நிலைமை அப்படிமா. யார் இந்த கருப்பாடு? என் பையன். எதுவும் கிட்ட எதுவும் போடலையே. இல்லம்மா, 6 மாசம் முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சுமா. அதனால எனக்கு வண்டி ஓட்ட முடியாது. அதான் என் பையனை கூட்டிட்டு வந்தேன். ஸோ ஓகே கதை சொல்லி எல்லாம் போதும். பாருங்க அது. ஆமாம், ஓகே அவர்கிட்ட கொடுக்குங்க. அல்ல எனக்கு ஒன்றுமே கிடைக்காது, எல்லாமே போட்டுடும். அந்த அவர் வந்துட்டு எல்லா முக்கியமான பேப்பர்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்கா? பார்த்து எனக்கும் கூட கொடுங்க சார். சார் டீ குடிக்க போகிறோம். அம்மா, நீங்க கேட்ட பேப்பர்ஸ் எல்லாமே பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா? சார் பண்ணிட்டீங்களா? நல்லா செக் பண்ணுங்க. நான் பண்ணிட்டேன். அதில் கூட இருக்கு, அதுவும் வாங்க. எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? இன்னும் உங்க ஃபைல் சீக்கிரம் ப்ராசஸ் ஆயிரும். Officers, Memadaras. லஞ்ச மாற விட்டதுக்காக உங்களை கைது பண்றோம். ஏட்டு அங்கேயே பார்த்துட்டு இருக்க, அந்த அம்மாவை லாக் பண்ணியா? என்னம்மா எல்லாம் விசாரிச்சுட்டு தான் வரும். நீ தான் காசு கலெக்ட் பண்ணிட்டு ஏஜென்ட்டுக்கு தெரியும். நீ ஏன் வரியா இல்லை லேடிஸ் கான்ஸ்டபிள் முட்டி தட்டி எடுத்துட்டா? மேடம், பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான்னு சொன்னீங்களே, அந்த பக்கோடால கல் இருந்தவங்க பல்லையே உடைச்சிட்டு பார்த்தீங்களா? நான் எக்ஸல்ல வந்தாலும் கௌரவமா போயிட்டு இருக்கேன். நீங்க போங்க போலீஸ் ஜீப்ல. வரட்டா? அதான் நான் சொன்னேன்லப்பா, நீங்க பயப்படாதீங்க. ஆபீசர் பாத்தீங்களா, சொன்ன உடனே வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாரு. எதுக்கும் நீங்க பயப்படாதீங்க, ஓகேவா? எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் இந்த மாதிரி கிரிவியன்ஸ் ரிட்ரஸல் இருக்கு. ஸோ நம்ம எது பண்ணணும், நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது, சரியா? நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அதை திரும்ப சொல்லுவாங்க, கேளுங்க. Government has passed resolution for public interest disclosure and protection of informers. It has appointed Central Vigilance Commission as a designated agency to receive complaints against corruption under this resolution. This is shortly termed as PIDPI. Under this, any general public or public servant can complain against corruption or misuse of office. The identity of the one who complains is kept secret and the complainant is protected from victimization for making such complaints. Kindly make use of it. Thank you. The motto of 2023 Vigilance Awareness is Say no to corruption, commit to nation. Say no to corruption. Repeat after me.
Say no to corruption. Say no to corruption. Commit to nation. Commit to nation. Say no to corruption. Say no to corruption. Commit to nation. Commit to nation. Say no to corruption. Say no to corruption. Commit to nation. Commit to nation. Jai Hind. Jai Hind. तो सब लोग आओ टीम वर एक्टिव पार्टिसिपेंट जयकुमार नेवर टोल्ड लॉट ऑफ टैलेंट और इधर आओ